தமிழகத்தின் எந்த ஒரு பகுதி மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. பெண் குழந்தைகளை படிப்பதற்கு அனுப்பினா திமுக காரம் துரத்துறான். திருவண்ணாமலை பக்கத்தில் காவலர்கள் 2 காவலர்கள் சேர்ந்து வெளியூர்ல இருந்து வந்து இங்க தக்காளி விற்க வந்த பொண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு செய்கிறார்கள். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு என்பதே இல்லாமல் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு சீரழிந்து போயிருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய மக்களுக்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறார். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, எல்லாருக்கும் குழாய் மூலமாக குடிநீர் கிடைக்க வேண்டும் என்று அதற்கென்று நிதியை ஒதுக்குகிறார். நமக்கு நல்ல பள்ளிக்கூடம் இருக்கணும்னு சொல்லி நிதியை ஒதுக்குகிறார். இப்படி மத்திய அரசு ஒதுக்குகிற அத்துணை நிதியையும் இங்கு திராவிட மாடல் திமுக அரசு தின்று கொழுத்து கொண்டிருக்கிறதே ஒழிய ஒரு சின்ன பகுதி கூட மக்களுக்கு சென்று சேருவது கிடையாது. இந்த நிலை மாற வேண்டுமா வேண்டாமா? திமுக என்கிற தீய சக்தி தமிழக மண்ணை விட்டு தூக்கி எறியப்பட வேண்டுமா வேண்டாமா? மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். திமுக என்கிற ஒரு கட்சி 2026க்கு பிறகு இந்த தமிழக மண்ணில் இருக்க போவதே கிடையாது. திமுக என்ற ஒன்ற கட்சி இருந்தது என்கிற ஒரு வரலாறு தான் எழுதப்பட போகிறது. இந்த நிலையை உண்டாக்க வேண்டும் என்று மக்கள் இன்றைக்கு முடிவு செய்திருக்கிறார்கள். எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் முழுவதும் இந்த எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். 2026 மே மாதத்திற்கு பிறகு திமுக என்கிற ஒரு கட்சி இருக்க போவதில்லை என்கிற மக்களினுடைய முடிவை பறைசாற்றும் விதமாக அந்த ஒரு எங்களுடைய எழுச்சி பயணம் இருந்து கொண்டிருக்கிறது. போகிற இடங்கள் எங்கும் மக்கள் திரண்டு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பாருங்க, அரியலூர் கூட்டத்தை. அரியலூர் மாவட்டத்து மக்களும் நம்முடைய கூட்டணி கட்சி தொண்டர்களும் பெருந்திரளாக இங்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய யாத்திரைக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், மு.க. ஸ்டாலின் ரொம்ப கான்பிடண்டா இருந்தார். எப்ப வரைக்கும் அப்படின்னு சொன்னா, அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி அமைக்கிற வரை அவர் அப்படியே சந்தோஷமா இருந்தார். என்றைக்கு பாரதத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சென்னையில வந்து ஒன்னா உட்கார்ந்து கூட்டணி உறுதியாகிவிட்டது என்று சொன்னார்களோ, அன்றிலிருந்து திமுக காரர்கள் தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சி இருந்தது என்றுதான் இனி தமிழக வரலாறு பேசுமே ஒழிய, அவர்களுடைய கட்சிக்கு இன்றைக்கு முடிவுரை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அரியலூர் மாவட்டத்தில் பாருங்க, இந்த பையன் பாருங்க, புதுக்குடி ஊர்ல இருந்து வந்து அவர்களுடைய புதுக்குடி ஊர்ல இருந்து அந்த குளத்தில் இருக்கிற தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படித்தான் திராவிட மாடல் திமுக அரசு, திமுக என்கிற தீய சக்தி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எல்லா மலைகளையும் எல்லா நீர்நிலைகளையும் அடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நிலையை மாற்றி நம்முடைய இயற்கை தாய் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மாநில மக்களுடைய வாழ்வுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், விவசாயிகளுடைய அடிப்படை உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், கருணாநிதி அவருடைய பேனாவுக்கு 80 கோடியில செலவழிக்கிறேன்னு சொல்றான். நம்முடைய விவசாயிகளுடைய நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு ஒரு குடோன் கட்டுவதற்கு இந்த திமுகவிற்கு வக்கில்லை. இன்றைக்கு அல்லும் பகலும் பாடுபட்டு நம்முடைய விவசாயிகள் விளைவித்த அந்த நெல் பயிர் தமிழகம் முழுவதும் எல்லா நெல் குடோன் வாசலிலும் விவசாயிகளுடைய கண்ணீர் இரத்த கண்ணீராக வடிந்து கொண்டிருக்கிறது. முடிச்சிருக்க. இந்த விவசாயிகளுடைய சாபம் இந்த திமுக ஆட்சியை ஒழித்து கட்டும்.
திமுக என்கிற ஒரு தீய சக்தி தமிழகத்தில் ஒழியும். நம்முடைய தேசிய ஜனநாயக கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்று நம்முடைய முதல்வராக வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.